பாரத் ஜெனரிக் மக்கள் நல மருந்தகம். குறைந்த விலையில் தரமான ஜெனரிக் மருந்துகள் 80% வரைக்கும் சேமிக்கலாம். நேத்துல இருந்து சோசியல் மீடியால ஒரு கிளிப் ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக் மெடல் வின்னர் மனு பேக்கர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து சீஃப் கெஸ்டா போயிருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு. அதாவது மகாபலிபுரம் தெரியுமா, மீனாட்சி அம்மன் டெம்பிள் தெரியுமா, சிஎம் தெரியுமா அப்படிலாம் வந்து நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. பட் விஜய் அவர்களை பத்தி கேட்கும் போது மட்டும் தெரியும், ஹீஸ் மை டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை முடிச்சுட்டாங்க. ஆனா அந்த கிளிப்பை எடுத்து போட்டு பலவிதமான விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. பாருங்க, சிஎம் தெரியல, விஜயண்ணாவை தெரிஞ்சிருக்கு, மகாபலிபுரம் தெரியல, விஜயண்ணாவை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து நிறைய சொல்லப்பட்டுச்சு. ஒரே ஒரு விஷயத்த இங்க ஆட் பண்ணிக்க விரும்புறது என்ன அப்படின்னா, நார்மலா எல்லாருக்குமே இந்த ஜென்ரல் நாலேஜ் விஷயமா தெரிஞ்சுக்கிறத விட சினிமா சைடு நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சிருப்போம். நமக்குமே இப்போ நார்த் இந்தியால பெரிய சிஎம்ஐயோ இல்லை அங்கே இருக்கிற பிளேசஸோ தெரியாது. கண்டிப்பா ஷாருக் கான், சல்மான் கான் தெரியறது இல்லையா? அந்த மாதிரி தான். அதை மட்டும் நான் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புறேன். முக்கியமான விஷயம் இந்த வீடியோ நான் பேசணும்னு நினைச்சது, நாளைக்கு ஆகஸ்ட் 22 டிவிகே உடைய பிளாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. டிவிகே அப்படின்னா கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தமிழக வெற்றி கழகம். விஜய் அண்ணாவுடைய கட்சி வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு இந்த பிளாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் வேற மாதிரி வந்து இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர்லாம் வந்து ஒரு மீமாவே போட்டிருந்தாரு, நாளைக்கு எப்ப வந்து அவர் பிளாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரோ உடனே நான் இந்த இடத்துல இருந்து சல்யூட் பண்ண போறேன் அப்படின்லாமும் அதுல அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் அந்த பிளாகுக்கே வந்துட்டு பெரிய அளவு வந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன சிரிப்பா இருக்கு அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களுடைய படம் வந்தாலே வந்துட்டு அந்த படத்துல எங்கெங்கெல்லாம் அரசியல் பேசியிருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த ஷாட்ல என்ன சொல்ல வந்திருக்காரு, இந்த டயலாக்ல யாரை குறிப்பிட்டிருக்காரு டீகோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கட்சி கொடி வந்தது அப்படின்னா அதை எப்படியெல்லாம் டீகோட் பண்ண போறாங்கிறது தான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. ஆல்ரெடி வந்து அவர் முன்னாள் முடியும் இப்படி வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருப்பாரு. அழகிய தமிழ்ல வர ஒரு போட்டோவை எடுத்து அது அவரோட பிளாகா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஒயிட் அண்ட் ப்ளூல இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிளாகும் இருக்க போதா, இல்லை இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்க போதா, என்ன கலர் யூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கும் ஆவலாக தான் இருக்கு. ஆனால் இதை எடுத்து போட்டு எப்படி டீகோட் பண்ண போறாங்கன்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஃபிளாகை மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணல, அவங்களோட அந்த கட்சியோட சாங்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அண்ட் இந்த சாங்கை வந்து தமன் அவர்கள் கம்போஸ் பண்ணியிருக்கிறதாவும், லிரிக்ஸ் விவேக் அவர்கள் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆல்ரெடி வந்து தமன் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு தீவிரமான விஜய் ரசிகர். வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே, அந்த சாங்ஸ் எல்லாம் வெளிவரதுக்கு முன்னாடியே அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு வந்து ஆனி மேலாம் பெரிய பொறாம, நம்ம தளபதி மியூசிக் போட்டால் எப்படி போடுவோம்லாம் நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். அவருக்கு போடும்போது ஒரு 60 கீபோர்டாவது உடையாதா, அந்த அளவெல்லாம் ஒரு வெறி கொண்ட தளபதி ஃபேனா பேசிட்டு இருப்பாரு. அண்ட் வாரிசு படத்துலையுமே ஹி ஹவ் டெலிவர்ட் சம் பேங்கர்ஸ், அதையுமே வந்து நம்ம இங்க சொல்லி தீ தளபதி எல்லாம் கொடுத்திருந்தாரு. அதுவே வந்து கட்சி பாட்டு மாதிரி தான் இருக்கும். இப்ப கட்சிக்கே ஒரு பாட்டு போடும்போது எப்படி போட போறாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டிங்கா தான் இருக்கு. ஸோ கோட்டு படத்துல தான் அண்ணாக்கு சரியா பாட்டு அமையல, இதுலயாவது நல்லா பாட்டு அமையுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அவருடைய அரசியல் பிரயாணம்ங்கிறது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பிகாஸ் அவருடைய திரைப்பயணம்ங்கிறது எனக்கு எப்பவுமே வியப்பாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பார்த்த ஆக்டர், அவர் அப்படியே வந்து வேற மாதிரி ஸ்டெப் எடுத்தெல்லாம் போகும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இன்னும் கோட் தவிர்த்து இன்னும் ஒரு படம் தான் பைப்லைன் அப்படிங்கும்போது கொஞ்சம் அது சங்கடமா இருந்தாலும், அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுதுங்கிற யோசனையெல்லாம் நிறையவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட இந்த ஃபிளாக் இன்ட்ரோடக்ஷன் பத்தி, அவருடைய கட்சி சாங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்திலாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் விஜய் பிரானேஷ் சைனிங் ஆஃப்.